பின்னாடி விழ போகுது. யார் பிடிச்சா? ஓகே, இனியும் போகலாம். ஓகே. இது பிடிச்சி வீண்டா எப்படி இருப்பேன்? மூஞ்சி தான் அடிக்கும். அதான் இது இது ஜஸ்ட் சப்போர்ட். இது ட்ரெக்கிங் மெட்டீரியல், ஒரு சப்போர்ட் மட்டும். ஓகே, இது 20% கிட்டுட்டா. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கேம்பிங் டேல்ஸ். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளிங்கிரி மலைக்கு வந்திருக்கோங்க. அண்ட் அஸ் த நேம் சஜஸ்ட், என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க வந்துட்டு கேம்பிங் ரிலேட்டட் வீடியோஸ், ட்ரெக்ஸு அண்ட் நிறையா இல்லை, கொஞ்சம் அவுட்டோர் கியர்லாம் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து ட்ரெக் ஓரியன்ட் வீடியோவை தான் நீங்கள் இப்போது பார்க்கலாம், எக்ஸ்பெக்டும் பண்ணலாம். எல்லா ட்ரெக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சம்மிட்டுன்னு ஒரு இடம் இருக்குது. அது டாப், அந்த பீக் ரீச் ஆகிட்டிங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்துட்டு எய்தர் வந்து ஒரு நல்ல வியூவோடு இருக்கும். ஆர் நான் கடைசியாக போன ட்ரெக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபெண்டன்டான ஒரு ரேடியோ ஸ்டேஷன்லாம் நான் பார்த்துருந்தேன். அண்ட் இந்த ட்ரெக்கில் வந்து மலை உச்சியில், அதாவது அந்த சம்மிட்டில் வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குங்க. ஸோ அண்ட் அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பட் அது ஆக்சுவலாக ரீச் ஆகுறது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமே இல்லை. கிட்டத்தட்ட 7 ஹில்ஸ், 7 மலை தாண்டி போனால் தான் வந்து நம்ம வந்து சிவனை பார்க்க முடியும். ஸோ வெள்ளிங்கிரி வரத்துக்கு நான் ஃபஸ்ட்டு சென்னை டு கோயம்புத்தூர் தாமரைங்கிற பஸ்ஸை புக் பண்ணேன். பிராண்ட் நியூ பஸ்ஸுங்க, ரேட்டிங்ஸும் நல்லாயிருக்கு. உள்ளே போன உடனே ஒரு பேப்பர் பேக் கொடுத்தாங்க. அண்ட் அதில் வாட்டர் பாட்டில், டிஷ்யூ, அன்னபூர்ணா ரெஸ்டாரண்ட்லேருந்தே கோகனட் ரோல் அண்ட் சின்ன பேக்கெட்டில் ஸ்நாக்ஸும் கூட. சீட்ஸ்க்கு பக்கத்துலேயே USB டைப் A அண்ட் C டைப் சார்ஜிங் பாயிண்ட்டும் இருந்துச்சு. ஸோ கரெக்டாக 7 மணிக்கு காந்திபுரம் பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிட்டாங்க. அண்ட் அங்கேருந்து பூண்டிக்கு நம்ம இன்னொரு பஸ் பிடிக்கணும். காந்திபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்தே எக்ஸாக்டாக 1 hour ஜர்னி வெள்ளிங்கிரி கோயிலுக்கு. அண்ட் அதான் லாஸ்ட் ஸ்டாப்பும் கூட. அண்ட் ட்ரெக்கோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டருங்க. போயிட்டு வரதுக்கு, அதாவது நீங்கள் போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து திருப்பி வரீங்கன்னா வந்து 10 மணி நேரத்தில் ஒரு 10 to 12 ஹவர்ஸில் முடிச்சிடலாம். அப்படி இல்லை ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கு மேலே ஆகுங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஈவினிங் டைப்ஸில் கிளம்பிட்டு நைட் ஃபுல்லாக ட்ரெக் பண்ணிவிட்டு அண்ட் அடுத்த நாள் மார்னிங் திருப்பியும் வந்துட்டு டிசைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நான் டெம்பிள் கிட்ட வந்த உடனே எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வாசனை. அங்கே பூஜை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ், அப்புறம் சுற்றி இருக்கிற டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற செடிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு செம்ம அரோமா என்னை வரவேற்றுச்சு. டெம்பிள் என்ட்ரு ஆன உடனே உங்கள் ரைட் சைடில் பேம்பூ ஸ்டிக் விற்கிற இடம் இருக்கும். பட் நாங்கள் போனப்போ பெருசாக யாருமே அங்கே இல்லை. ஸோ மலை ஏறும்போது ஸ்டார்டிங்லேயே நிறைய யூஸ் பண்ண கம்புகள்லாம் இருக்கும், அங்கேருந்து எடுத்துக்கலான்னு விட்டுட்டோம். நாங்கள் போன டைம் பொங்கல், சாம்பார் அண்ட் சட்னி கொடுத்தாங்க. நான் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டா என்னால் மலை ஏற முடியாதுன்னு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். 7வது மலையில் மட்டும் இல்லைங்க, அடிவாரத்தில் கூட ஒரு சிவன் கோவில் இருக்குது. அப்படியே பிளெஸிங்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு பேக் செக்கிங்க்கு போயிட்டோம். பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எதாவது இருந்தால் எடுத்து வச்சிடுறாங்க. அண்ட் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் மேலே ஸ்டிக்கர் ஒட்டி 20 rupees கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் வரும்போது பாட்டிலில் கொடுத்துட்டு அந்த 20 rupees ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். அண்ட் மேலே ஏற சிக்னல் பெருசாக இருக்காதுங்க, ரொம்ப பேட்சியாக தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக இல்லைன்னு சொல்ல முடியாது, அப்பப்போ அங்கங்கே வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கீழே மொபைல் யூஸ் பண்ணணுன்னா யூஸ் பண்ணிவிட்டு ஏறிடலாம். இங்கேருந்து எடுத்துக்கலாமா? இது கரெக்டாக இருக்குது. வாங்கப்பா. சிவன் வந்து அந்த சைடில் இருக்கு. சரி சாமி. இது வந்து சித்தர் இருக்காரு. அதாவது இந்த எட்டிக்கோட்டை சாமியார்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம் ஆமாம். முன்னாடி நல்லா கும்பிட்டு.
குத்துறதுக்கல்ல இது ஆ இது இந்த இந்த ஹைட்டுக்கு பிடிக்கிறதுக்கு அந்த ஹைட்டுக்கு பிடிச்சி ஏற முடியாத ஏறதுக்கு இது எதுக்குன்னா கரெக்டாக பிடிங்க உங்கள் கையில் இருக்கட்டும் ம் நீங்கள் முன்னாடி விழ போகுது ம் இது இப்போ இன்சிடென்ட் ஒரு எக்ஸாம்பிள் யார் பிடிச்ச ஓகே ஓகே பின்னாடி விழ போகுது யார் பிடிச்ச ஓகே இனியும் போகலாம் ஓகே இது பிடிச்சி வீண்டா எப்படி இருப்பேன் மூஞ்சி தான் அடிவாங்க அதான் இது இது ஜஸ்ட் சப்போர்ட் இது ட்ரெக்கிங் மெட்டீரியல் ஒரு சப்போர்ட் சப்போர்ட் மட்டும் ஓகே இது 20% கிட்டுட்டா ஆ ஆ அங்க ஒரு டாக்டர் இருக்கு 7வது மலையில இது 7 சக்கரம் 7 சக்கரம் நம்மளோட எல்லாம் தெரிஞ்சிடும் ഒറ്റ മെഡിസിൻ ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ஹாய் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் மலையை முடிச்சிட்டோம் அண்ட் இப்போ டைம் வந்து கரெக்டாக 9:50 ஆகுதுங்க இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு பிள்ளையார் கோயிலை க்ராஸ் பண்ணிட்டு டுவர்ட்ஸ் செகண்ட் ஹில் வந்து போயிட்டுருக்கோம் அண்ட் நான் நினச்சது கொஞ்சம் ஐ மீன் மூச்சு வாங்கலை பட் ஆனால் எக்ஸசிவாக வந்து ஸ்வெட் ஆகுது ஸோ அது வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை அது மூச்சு வாங்கினா தான் எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக பயமாக இருந்துச்சு பட் இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெயிட் பிளேஸ் அ மேஜர் ரோல் பின்னாடி எவனோ ஒருத்தர் என்னை கட்டி பிடிச்சிட்டு அவனையும் சேர்த்து நான் கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆல்மோஸ்ட் 10 kgs at the back of me பாருங்க அண்ட் செகண்ட் ஹில் வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்கும் ஈஸியாக இருக்கும்னாங்க பட் செகண்ட் ஹில்லுமே வந்து ஸ்டார்ஸ்லாம் நிறைய ஏறுற மாதிரி இருக்குது சாரிப்பா மலை ஏறினா இப்படி ஏறி இப்படி இறங்கி இப்படி ஏறணும்ல நாம் எங்கே இப்படி இறங்கணும் இப்படியா தானே ஏறியே வரோம் 5 மலை தூக்கி வந்தேன் மண்ணா இருக்குடா ஆ எப்படி தேர்டு ஃபோர்த் ஹில்லாம் வந்து சமதளம் வந்தது ஃப்ளாட்டான சர்ஃபேஸ்ன்னு நிறைய பேர் சொன்னாங்க பட் ஆனால் இங்கே பாருங்களேன் இல்லை ஃபுல்லாக ஸ்டார் கேஸ் தாங்க ஃபுல்லாக வந்து படி தான் கொஞ்சம் அப்பப்போ வருது பட் ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் வந்து அந்தளவுக்குலாம் ஃப்ளாட்டாக இருக்காது ஒரு ப்ராப்ளி ஒரு 10 மீட்டர் ஃப்ளாட்டில் வரும் மறுபடியும் இதே மாதிரி நடக்க வேண்டியதான் இருக்கலா இன்னும் ஜூமே பண்ணல அந்த ஃபீல் தான் வருது ஹாய் கைஸ் இப்போது டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ப்பாக 12:10 ஆகுது அண்டு நாங்கள் வந்துட்டு எக்ஸாக்டாக வந்து 4வது மலை ஆல்மோஸ்ட் முடிகிற இடத்துல இருக்கோம் அண்டு இப்போ வந்து கரெக்டாக சொல்லணுன்னா 1334 மீட்டர்ஸ் அபவ் சீ லெவலில் இருக்கும் அண்ட் இந்த ஒரு லொக்கேஷனில் மட்டும்தான் வந்து நிழல் இருக்குது பாக்கி எல்லாமே பயங்கரமாக வெயில் அடிக்குது அண்டு அதுவும் சொல்கிறார் இங்கேருந்து
ஸோ இங்கேருந்து இந்த எக்ஸாக்டாக இந்த ஸ்பாட்லேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஷா யோகா தெரியும். இங்கேருந்து இங்கே பாருங்க, தெரியுதா? அதுலேருந்து மேட்ச் பண்ணுறீங்களா? இங்கே இங்கே காட்டுட்டா? வெயிட் பண்ணு. இங்கே அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து இன்னும் 5th இருக்குது, 6th இருக்குது. யா இல்லை இன்னும் இருக்குது, 7வது மலை இருக்குல்ல, அதுதான் இருக்குது ரொம்ப இது. ஸோ யா அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நல்ல மத்தியானம் உச்சி வெயிலுங்க. 10 கிலோ பேகு தூக்கிட்டு இதுவும் ஒரு டைப் ஆஃப் வேண்டுதல்னா நினைக்கிறேன். யா இரு யாருண்ணே இங்கே இரு. இங்கேருந்து அப்படியே தட்டிக்கலாம். ஆ அங்கே பார்க்கலாம். ஓ காட் டூட். நல்ல ஒரு மாதிரி செம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்குது குளித்ததுக்கப்புறம். அண்டு அருண் வந்துட்டு என்னை கலாச்சிட்டு இருந்தா அப்படி, தலை வெயிட்டை குறைச்சிட்டு வாங்க தலை, அடுத்த தடவை சீக்கிரமாக ஏறலாம் இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். டேய் நான் சொல்கிறேன் அது வெயிட்னால இல்லைடா, பின்னாடி வெயிட் இருக்குடா, பேக் 10 கிலோ பேக் தூக்கிட்டு வரேன், கஷ்டமாக இருக்குது ஸ்லோ பிளேயரை, என்ன நம்பலை, அதனால தான் இங்கே பாருங்க கொடுத்துட்டேன். ஸோ அருண் வந்துட்டு இந்த 7வது மலையை இந்த 10 கிலோ பேக் போட்டுட்டு ஏற போகிறேன். அப்படி நீ ஏறிட்ட அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன்டா, அடுத்த நான் உனக்காக வெயிட் குறைச்சிட்டு வரேன், சரியா? பாப்பெல்லாம் இல்லை, நீ ஏறுற. யா பாப்பா ஆல்மோஸ்ட் வந்துட்டோங்க, 7th ஹில் கிட்டக்க வந்துட்டோம். நாங்கள் வந்து அந்த 6வது மலையை வந்து 6வது மலையில் நடந்துகிட்ருக்கோம். ஆக்சுவலி நிறைய பேர் ஃபஸ்ட்டு ஹில் விட 7th ஹில் தான் ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஹில் தாங்க ரொம்ப கஷ்டம். 7வது மலையில் இருக்க சிவன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன பாதை ஒன்று போகுங்க. அந்த ரூட்லேயே அப்படி பிடிச்சிட்டு போனீங்கன்னா 10 மினிட்ஸில் உங்களுக்கு ஒரு பயங்கரமான வியூவோட ஒரு சின்ன கோயில் ஒன்று வரும். அண்ட் அங்கே நிறைய பேர் தியானம் பண்ண வருவாங்களாம். பின் ட்ராப் சைலன்ஸ்க்கு யாருமே இல்லை, அப்படியே நிறைய பேர் இருந்தாலும் பெருசாக சவுண்ட் போட மாட்டாங்களாம். நாங்கள் ஒரு வீக் டேயில் போனோம், ஸோ பெருசாக க்ரௌடே இல்லை. சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் இது வரைக்கும் இந்த வெஜிடபிளையும் வாயில் மாட்டல. அண்ட் இந்த தடவை வந்து பார்மேசன் சீஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு சீஸோட டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாக தெரில, ஐ மீன் டேஸ்ட்டில் மாறும். பட் எனக்கு பயங்கரமாக மயோனீஸும் மயோவும் புதினா சட்னி தான் வந்துட்டு பயங்கரமாக. ஆக்சுவலாக நான் அவனை எக்ஸ்ட்ரா போட சொல்லியிருந்தேன். ஆனியன் உள்ளார போயிருக்கோம். உள்ளார இருக்கா? ஓகே. ஹாய் கைஸ், இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் அரவுண்ட் 9 o'clock. அண்ட் டின்னர் முடிச்சிட்டோம். அண்ட் ஆல்சோ வந்து இப்போ நாங்கள் டென்ட் எங்கே பிச் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 5வது மலையில் பிச் பண்ணியிருக்கோம். அண்ட் மார்னிங் ஏர்லி மார்னிங் இங்கேருந்து ஒரு 3 to 5 டைப்ஸில் கிளம்புற மாதிரி டிபெண்டிங் அப்பான் அருண்ஸ் பாடி. ஐ மீன் அவனுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை பெருசாக. பட் என்னென்னா லைக் படுத்ததுக்கப்புறம் வந்துட்டு பயங்கரமாக வந்து வலிக்க ஆரம்பிக்குதுங்க உடம்பு, கால் முக்கியமாக. தென் நான் வந்து அந்த வெயிட் தூக்கிட்டு வந்ததுனால என்னோடய பேக். ஸோ மேக்ஸிமம் ஒரு 5 o'clock கிளம்புற மாதிரி பிளான் வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து 5வது மலைன்றனால பக்கத்தில் இங்கேருந்தே ஒரு ஐ திங்க் ஒரு ப்ராபப்ளி ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் வந்துட்டு அந்த குளிக்கிற இடம், அந்த சின்ன குட்டை மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது இருக்குது.
அண்ட் பெருசாக நைட் டைமில் வெளில வரவானான்னு பார்த்தேன், பட் இட் காட் டூ ஸ்டஃபி இன்சைட் த டென்ட். ஸோ வெளில வர வேண்டிய சுச்சுவேஷன். பட் அண்ட் ஆல்சோ த வியூ இஸ் கிரேட். கீழேயும் சரி மேலே ஸ்கைலேயும் சரி வியூஸ் அமேசிங். அண்ட் வெளிலையும் கொஞ்சம் கோல்டாக இருந்துச்சு காற்றுனால வெளில வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். அங்கேயோ கீழே டீ குடிச்சிட்டு வரேன்னு போயிருக்கேன். கீழே மட்டும் ஒரே ஒரு கடை திறந்துருக்கு. ஸோ இதாங்க இங்கே டென்ட். ஏர்லி மார்னிங் சீக்கிரம் எழுந்திருக்கணும். ஸோ அப்படியே டென்க்குள்ளே செட்டில் ஆகிடலான்னு வந்துட்டோம். அண்ட் நீங்கள் வெள்ளிங்கிரி போகிறதா இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட்ஸை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ட்ரெக் வரத்துக்கு 1 month முன்னாடிலேருந்தே டெய்லி ஸ்டேர் கேஸில் 1 hour ஏறி இறங்கினேன். ஃபஸ்ட்டு வெயிட் இல்லாமல் நடந்தேன், அதுக்கப்புறம் 5 kg வெயிட் வச்சுட்டு நடந்தேன். ஸோ இந்த ட்ரெக் ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, பட் எந்த விதமான வலியோ இல்லை கிராம்ஸோ இல்லாமல் நான் கீழே இறங்கினேன். நாங்கள் பாம்பை விட தேல் தாங்க நிறையா பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்தே 4 தேல் நசுங்கிய நிலையில் இருந்துச்சு. அநேகமாக நைட் டைமில் தெரியாமல் அது மேலேயே மிதிச்சுட்டு போயிருப்பாங்க போல். நைட்டில் நீங்கள் ட்ரெக் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஸ்லிப்பர்ஸாவது போட்டுட்டு போங்க. அண்ட் கண்டிப்பாக டார்ச் லைட்டும் வேணும். நிறையா இடத்துல பாதை 2ஆக பிரியுங்க. எல்லாரும் ஒரு பர்டிகுலர் பாத் தான் எடுக்கிறாங்கன்னு நானும் அதே ரூட்டில் தான் போவேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு பார்த்துட்டு அதில் போங்க. எல்லா சுனையிலையும் கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் வரும்னு சொன்னாங்க. ஆனால் என்னோட நேரமாக என்னன்னு தெரியல. ஒரு சுனையில் வாட்டர் கிளியராக இருந்தது, ஆனால் நல்லா உத்து பார்த்தா உள்ள மண் மிக்ஸாக இருந்துச்சு. அடுத்த சுனையில் தண்ணியே ப்ரௌன் கலரில் வந்துச்சு. அண்ட் சில பேர் அவங்களோட கர்ச்சிஃப் வச்சு தண்ணியை ஃபில்டர் பண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ என்னோட சஜஷன் என்னென்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மற்ற வெயிட்டை கம்மி பண்ணிவிட்டு 2 to 3 வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வெயிட் பண்ணி தண்ணி பிடிக்கிற டைமும் மிச்சப்படுத்தலாம். வெள்ளிங்கிரி ஹில்ஸில் ட்ரெக் பண்ணணும்னா அப்பார்ட் ஃப்ரம் ஹைட்ரேஷன் யூ நீட் லாட்ஸ் ஆஃப் எனர்ஜி டு ட்ரெக். என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வேணுங்கிற ஃபுட்டை நீங்கள் பேக் பண்ணிட்டு வர்றது பெட்டர். எதுவுமே இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 சிக்கி பார்ஸாவது கொண்டு போங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டெஃபினெட்லி காஃபி பேஸ்ட் சாக்லேட் அண்ட் ORS பவுடர் மாதிரி எப்போவுமே பேக்கில் இருக்கட்டும். ஸோ நைட்டில் போகிறத விட மார்னிங் ட்ரெக்கில் டபுள் த டைம் உங்களுக்கு எனர்ஜி போகும். ஸோ ORS பவுடர் மஸ்ட்டு. எப்போ வேணும்னாலும் நீங்கள் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ ஜென்ரலி அவங்க ஃபெப் ஸ்டார்டிங் டு மே எண்ட் வரைக்கும் ட்ரெக் ஓப்பனில் வச்சுருப்பாங்க. அப்பப்போ மழை அடித்தாலும் மேஜராக வெயில் தான். ஸோ நீங்கள் வெயிலில் ட்ரெக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு போங்க. அண்ட் அதை தவிர்த்து ஆர்ம் ஸ்லீவ்ஸ் அண்ட் தென் 1 cap. நான் வெள்ளிங்கிரி தாங்க ஃபஸ்ட் டைம் வரேன். யூடியூப்பில் சில பேர் சொல்லும் போது நான் நம்பலை, பட் எந்த சைடு திரும்பினாலும் செம்ம குப்பைங்க. வாட்டர் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் கவர்ஸ், அது பத்தாதுக்குன்னு நிறைய இடத்துல யூரின் ஸ்மெல் வேறு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரெக் பண்ணும்போது மழை பெஞ்சிச்சுன்னா அடிச்சுட்டு வர தண்ணி மூலிகை தண்ணின்னு காலனா நினைக்காதீங்க. அது மூலிகை தண்ணி இல்லை வேணாம். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். திஸ் இஸ் அஸ்வின் சைனிங் ஆஃப். டாடா, பாய்.